ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ரொம்பவும் ஒரு ரெப்யூட்டடான காலேஜ். இந்த காலேஜில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் வச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கோர்சஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதான் இன்றைக்கி வீடியோ. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கட் ஆஃப் பற்றி போட்டுட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயரில் என்ன கட் ஆஃப் எடுத்திருந்தாங்க, முக்கியமாக அது ஆவரேஜான ஒரு கட் ஆஃப் ரிலேட்டடான வீடியோமாக இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஆவரேஜாக கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான காலேஜஸ் கிடைக்கும் அப்படியும் நம்ம ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். என்னென்ன காலேஜஸ்ன்றதையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நல்ல கட் ஆஃப் நீங்கள் எடுத்திங்கன்னா என்ன மாதிரி நல்ல டாப் காலேஜஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட கட் ஆஃபை பொறுத்து நீங்கள் வீடியோஸை ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் மெயின்லி நம்ம இதை போஸ்ட் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் தான் இது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இங்கே ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் தான். இதில் ஓசி கம்யூனிட்டியில் 183, பிசியிலும் 179, பிசிஎம் 179 சேமு. ரொம்ப பெரிய வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓகே, ஓரளவுக்கு உங்களுக்கு 183க்கு ஓசிக்கே கிடைக்கிது அப்படின்ற வந்து இந்த காலேஜ் வந்து பெட்டராக. அது இல்லாமல் நம்ம கம்யூனிட்டி பேசிஸ்லையும் நீங்கள் உங்களுக்கு வந்து இன்னும் குறையும் கட் ஆஃப். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். எம்பிசிக்கு 174, எஸ்சியில் 161, எஸ்சிஏ 163.5, எஸ்டியில் யாரும் சூஸ் பண்ணல. ஸோ இப்போ அடுத்து என்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வர ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தான். இது வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், ஏஐஎம்எல் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஏஐஎம்எல்லுக்கும் பாருங்கள் அதிகமான கட் ஆஃப் வச்சு இந்த ஓசி ஸ்டூடெண்ட்டே எடுத்திருக்காங்க. ஸோ 184 ஓசியில். அதேமாதிரி பிசி 180.5, பிசிஎம்மில் 176, எம்பிசியில் 171, எஸ்சி 148, அதுமாதிரி எஸ்டியில் 123. இப்போ அடுத்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இதுவும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். 167 நீங்கள் அதிகபட்சமாக வச்சுருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக எந்த கம்யூனிட்டி நீங்கள் சேர்ந்துருந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயோமெடிக்கல் வந்து கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பிசிஆர் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே ஒரு 6 மார்க் லெஸ்ஸாக 161, பிசிஎம்மில் 152.5க்கு, அதேமாதிரி எம்பிசியில் 158.5 இந்த இதில் எடுத்திருக்காங்க. 127.5 எஸ்சி, அதுமாதிரி எஸ்சிஏயில் 160.135. இப்போது சேம் இங்கே ப்ரீவியஸ்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஏஐஎம்எல் வேரியேஷன் பார்த்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். ஸோ இது கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஒரு வேரியண்ட்ன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுக்கு 179.5, இது கொஞ்சம் அதிகமான கட் ஆஃப் எடுத்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓசி கம்யூனிட்டியில் 179.5ல் வந்து ஃபஸ்ட்டு சீட்டு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 177.5 பிசி, 169.5 பிசிஎம், 170.5 எம்பிசி, 141.5 வந்து எஸ்சி, 150.5 எஸ்சிஏ, 153. ஸோ எஸ்டி கம்யூனிட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமான கோர்சஸை மேக்ஸிமம் எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிற சீட் குவார்ட்டர்ஸும் ஃபில் ஆகிருக்கு. ஸோ அதையும் பார்க்கணும். சிவிலுக்கு பாருங்கள், சிவிலுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 160.5. எப்பயும் சிவிலுக்கு கம்மியான ஒரு கட் ஆஃப்லாம் எடுப்பாங்க. பட் இந்த காலேஜில் உங்களுக்கு கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் பாருங்கள் சிவிலுக்கு கிட்டத்தட்ட 160.5 ஓசி கம்யூனிட்டிக்கே வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் என்ன மாதிரி ஒரு காலேஜ் அப்படின்னு மேக்ஸிமம் கோயம்புத்தூர் ரீஜன் பீப்புள்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்க இது ஒரு டயர் 1 காலேஜில் உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ஸ் வச்சுருக்கும் வந்து கேபிஆரை சூஸ் பண்ணிக்கிங்க. 160.5. அதே மாதிரி பிசியில் பாருங்கள் 153.5, பிசிஎம் 137, எம்பிசி 140, எஸ்சி 121, எஸ்சிஏ 122. ஸோ ஆல்சோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவும் உங்களுக்கு 163.5 இந்த கட் ஆஃப் வேணும். அதே மாதிரி பிசிக்கு 157.5, பிசிஎம் 149.5, சேம் உங்களுக்கு எம்பிசிலையும் 136, எஸ்சி 128, எஸ்சிஏ 133.5, எஸ்டி 108. ஸோ ஃபைனலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அது உங்களுக்கு எந்த விதமாக ஒரு கலப்படமும் இல்லாத சிஎஸ்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு 188 ஓசி, பிசியில் பார்த்தா 182.5, பிசிஎம் 175. ஸோ ஃபாலோட் பை எம்பிசி 177.065. ஸோ பாயிண்ட் கட் ஆஃப் மார்க்ஸுக்கெலாம் உங்களுக்கு சீட்டு வேல்யூ ஆகும் காலேஜஸில். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆல்சோ 149.5 எஸ்சி, 158 எஸ்சிஏ, 156.5 எஸ்டி. ஸோ இதுலேருந்தும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸிமம் எல்லா கம்யூனிட்டிஸும் எடுப்பாங்க. அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதுக்கும் உங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை பாருங்கள். 184
ஓசி கம்யூனிட்டிலேருந்து ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 179 பிசி, 172.5 பிசிஎம், 171 எம்பிசி, 147.5 எஸ்சி, 134.5 எஸ்சிஏ. ஸோ இதெல்லாம் வச்சு சீட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ட்ரிபிள்இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு இதுக்கும் 175.5. அதே மாதிரி பிசியில் பார்த்தா 173, பிசிஎம்மில் 165, எம்பிசியில் 169, எஸ்சியில் 136, எஸ்சிஏல 133.5 ஆஸ் வெல் அஸ் எஸ்டிலையும் 123. ஸோ இந்த அட்ரஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ இது வந்து கொல்லுப்பாளையம் வில்லேஜ், அரசூர் பஞ்சாயத்து, கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ். இதோட கவுன்சிலிங் கோடு 2764. ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. ஐடி, ஸோ ஐடியும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் நிறைய வேரியேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சேம் உங்களுக்கு ஐடியும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதுக்கு ஓசி கம்யூனிட்டியில் 186, பிசியில் 181, பிசிஎம்மில் 171.5, எம்பிசி 176.5, எஸ்சியில் 146, எஸ்சிஏல 136.5. ஸோ இந்த கட் ஆஃப் சேம் உங்களுக்கு சிவில் நீங்கள் பார்த்த மாதிரி இங்கே மெக்கானிக்கலும் உங்களுக்கு பாருங்கள் 165.5 இந்த கட் ஆஃபில் ஓசி கம்யூனிட்டியில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பிசிக்கு வந்து 159, பிசிஎம் 142, எம்பிசி 152.5, எஸ்சி 134, எஸ்சிஏ 128 ஆஸ் வெல் அஸ் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுதான் ஃபைனல். ஸோ நிறைய கோர்சஸ் உங்களுக்கு இருக்குது. இதில் நீங்கள் உங்களோட கட் ஆஃப்ஸ் பொறுத்து, கம்யூனிட்டிஸ் பொறுத்து நீங்கள் கோர்சஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு ஆவரேஜான கட் ஆஃப் நீங்கள் வச்சுருக்கீங்க, இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ஸ் இருக்குன்றது இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்த வரைக்கும் நீங்கள் ஒரு 185 to 160 ஆர் 165 இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் ரேஞ்சில் வச்சுருக்கோம். இந்த கேபிஆர் இன்ஸ்டியூட் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்ன தான் இருந்தாலும் இது ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ன்றனால இந்த இயர் கொஞ்சம் குறையும் சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு ஒரு 10 வந்து லெஸ் பண்ணோன்னா ஒரு 155, 150 எடுத்தவங்க வரைக்குமே நீங்கள் இதை அப்ளை பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம். அது மெக்கட்ரானிக்ஸில் உங்களுக்கு 171, ஓசியில் 164.5 பிசி, பிசிஎம்மில் 159, எம்பிசியில் 156, எஸ்சியில் 131, எஸ்சியில் 128. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இந்த காலேஜோட கட் ஆஃப்லாம் எல்லாமே பார்த்தோம். மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணிக்கிங்க. உங்களோட கட் ஆஃப்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் கேட்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டட் என்கொயரிஸ் என்னன்னாலும் நீங்கள் எனக்கு கேட்டுக்கலாம். இப்போ ரீசெண்டாக ப்ரைவேட் காலேஜஸில் நிறைய அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. சீட்ஸும் நிறைய ஃபில் ஆகிட்டு இருக்குது. ஈவன் தோ நிறைய பேர் டிஎன்ஏக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப கட் ஆஃப் கம்மியாக இருக்குது. இல்லை ஸ்பெசிஃபைடாக எனக்கு ப்ரைவேட் காலேஜஸ் வந்து நான் பார்த்துருக்கேன், இதில் தான் போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த காலேஜஸோட அட்மிஷன் எப்படி பண்ணணும், என்ன கைட்லைன்ஸ், என்ன ப்ரொசீஜர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அதுக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான கோர்ஸ் படிக்கலாம் எல்லா உங்களுக்கு டீட்டெயில்ஸும் அங்கே கரியர் கைடன்ஸாக அவைலபிளாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.